இன்னும் சற்று நேரத்தில் விழா தொடங்க இருப்பதால் பேட்டவாய் பெருமக்கள் அனைவரும் மன்றத்தில் ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்னடா வணக்கண்ணா. எல்லாம் பக்காவா ரெடிண்ணா. மாவட்ட வர சொல்லுண்ணா. அண்ணா நான் பேசிக்கிறேன். ஏய் சீக்கிரம் இறங்கடா, தலைவர் வர நேரமா இருக்கு. சென்டர் பண்ணு. ஏய் கார் வந்துச்சுடா, வா வா வா. வடசென்னை சிங்கமே, எங்கள் தங்கமே, அண்ணன் தமிழ்நாடன் அவர்களே, எங்கள் பேட்டை பிஸ்தா ராஜேந்திரன் பரம்பரையின் வாத்தியார் ராஜேந்திரன் அவர்களே, வருக வருக. நாளாச்சு. இந்த வளர்ச்சி தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சிறப்பு மகிழ்ச்சி. மாவட்டம் நம்ம சிசிய புள்ள மிஸ் ஆகாதுல்ல. நம்ம சிசியனுக்கு மன்றத்தை எடுத்து கொடுத்த மாதிரி வர்ற எலெக்ஷன்ல அப்படியே எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தா மொத்த ஏரியா கவர் பண்ணிடலாம் தலைவா. நம்ம தொகுதியில தானே சீட்டு உனக்கு தான். அது போதும் தலைவா. அரே ஜி நமஸ்தே ஜி நமஸ்தே. போதும் போதும் போடா போடா போடா. வணக்கம்பா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேட்லாம் பேச வராது, அதனால ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்க வரேன். எங்களுக்கெல்லாம் சண்டை சொல்லி கொடுத்து பேட்டையில எங்களையும் ஒரு ஆளாகினது எங்க குருநாதர் ராஜேந்திரன் தான். அவரு இங்க வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றது எங்களுக்கு ரொம்ப கௌரவியாகுது. லைஃப்னா வெந்தத துண்டு விதி வந்தா சாவறது இல்ல. பொது சேவையில இறங்கி கட்சி வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்யணும்னு எங்களை சொல்லி சொல்லி வளர்த்தது எங்க தலைவர் தான். அவர் தான் எங்களுக்கு அரசியல் ஆசம், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. என்ன நம்பி இந்த மன்றத்தை என்னாண்ட குத்ததுக்கு தலைவருக்கு நன்றி சொல்லிடுறேன். நன்றி தலைவரே. சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் மணமகிழ் மன்றத்தின் தலைவராக இருக்கும் மாவீரன் தம்பி சுரா முருகன் அவர்களே, தம்பி சுரா முருகன் அவர்கள் இராவை போல் மடிபவர் அல்ல, ஆனால் சுறாவை போல் வீறு கொண்டு எழுபவர். வாழ்க தம்பி சுரா அவர்கள், வளர்க அவரது நற்பணிகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். இப்போது மாஸ்டர் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு மாவீரன் சுரா முருகன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். தம்பி தமிழ்நாடா புதுச்சேரியா வெளிநாடா? புதுச்சேரி தான் தலைவரே. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச வகையறா தான். சிறப்பு மச்சி. மாவட்டத்தோட காசுல சுறா என்னம்மா சோகடுறான் பத்தியா? ஏய், இப்போ நம்ம போகிற சீனில் மாவட்டமே முடிவு பண்ணிடணும். நான் தான் தலைவன், நீ தான் துணை தலைவன்னு. வா. ஓகே. ஏழுமலைக்கு என்ன அது பத்தியா? மாவட்டத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்து சரக்கு அடிக்கிறா போல. எச்ச குடி தானே, என்ன குடிச்சா என்ன? வா வா குர்ரா. பசங்களா, நோ அண்ணன் யார் தெரியுமாடா? 7 கிணறு 7 மணல்லாம் அப்பெல்லாம் அப்படி. பாக்ஸர் ராஜேந்திரனோட சகலடா அண்ணன். வந்துடும். நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளா அண்ணன்? பாக்ஸர் பாரு எப்படி இருக்காரு, நீ என்ன எப்படி இருக்க? நோ, தம்மாத்தோட வயசுலேருந்து எங்களை பார்த்துன்னுக்கிற. எங்களுக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்காதா? நான் அப்படி கேட்டீங்க. மன்றம் ஃபுல்லாக என் கண்ட்ரோல் தான். மன்றத்தை எங்களாட கொடுத்து பாருண்ணா. புரியுதுடா, உனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, அது அணையாமல் பார்த்துக்கோ.
அசால்ட்டா மவுட்ரா. கோருக்குப்பேட்டில் ஒரு சின்ன அசால்ட் பா. ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்ஸ் பா. வாலண்டரியாக வந்து தலை குத்தா கூட நான் தான் போட்டேன்னு கெத்து காட்டுவானுங்க. இவனுங்கெல்லாம் ரவுடினா இப்போ நம்ம யார் மச்சி? ஹலோ ரமேஷ், நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்கே இருக்கேன். அடியார் சிக்னல் தாண்டியாச்சு. வீரா ஓடுற வண்டியில ஏற நியாயமா இது? போகிற வேலை ட்ராப் வைக்கிறேன் போ. நம்ம காமெடி ஸ்டார் ஷோவா VIP சீட்ல உட்கார்ந்து பார்க்குற சான்ஸ் வின் பண்ண. அம்மா நம்ம ஃப்ரெண்டு தான் போற வழியில இறங்கி வர. நீ பாட்ன லுக் விட்டுனுக்குற. காலையே பிரச்சனை வேணாம், கஸ்டமர்ப்பா. கஸ்டமர்னா அவரை பேசுனுக்கிற. இவன் விடுற சொல்ல நம்ம பழப்ப கெடுத்துருவான் போல இருக்குது. கடவுளே. சொல்லு பச்சா. மச்சி கெச்சி கெட்டு பாட்டி வந்துக்குது. எங்க இருக்கிற? கெச்சி மேட்ரா? நம்மளாண்டியா? ஆம்பா. இந்த வரேன். என்னடா நேத்து தான் லவ் சொன்னோமே, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால்ல வந்து நிக்கிறாளேன்னு நீங்க தப்பா மட்டும் நினைக்க கூடாது. அப்பலாம் நினைக்க மாட்டேங்க. நாம ஓடி போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம்லாம் சொல்லணும். ஓடி போலான்னு முடிவே பண்ணிட்டீங்களாங்க? எங்க அப்பா பேரு பாக்ஸர் ராஜேந்திரன். பாஸ்கர் ராஜேந்திரன் 2 பேர் வச்சுக்கிறாரு. யாருங்க அவரு? இல்லைங்க, ஒரே பேர் தான், பாக்ஸர் ராஜேந்திரன். பாக்ஸர் ராஜேந்திரனோட பொண்ணா நீங்க? அப்புறம் உங்களுக்கு குள்ள பொண்ணு குமார் தெரியுமா? குள்ள பொண்ணா? இந்த ஏரியால மட்ட பண்ணி ஜெயில இருக்கிறப்பல அவரா? சூப்பர், அவனே தான். அவனுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை. அதனால அவன் என்ன தூக்கணும்னு பிளான் பண்றான். எங்க அப்பா அவனுக்கு பயந்துகிட்டு வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளைய யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 6 மாசமா ட்ரை பண்றாரு. என் சிச்சுவேஷனை யோசிச்சு பாத்தீங்களா? எங்க அப்பாவுக்கு பயந்து ஒரு சப்பைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குமாருக்கு பயந்து குமாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு 2 ஆப்ஷன்ஸும் பிடிக்கல. அதனாலதான் அவங்க 2 பேரையும் சமாளிக்கிற மாதிரி ஒருத்தங்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போதான் எனக்கு நீங்க கிடைச்சீங்க. அதான் ஏன் லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஒரேடியா வீட்ல இருந்து நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். எஸ், எங்க அப்பாவோட ஆளுங்க எனி டைம் இங்க வந்துருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். போலாமா? என்னங்க நீங்க எப்படி பயப்படுறீங்க? நான் எவ்வளவு பேர் பிளாக் பண்ணிட்டு தருமா? எவனதெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுருவேன். கையெல்லாம் காய்ச்சி வாங்கண்ணா. இந்த ஜிம்மு அப்படி ரைட்ல போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஜிம் இல்லடா, நீ தான் வேணும். மச்சி சீக்கிரம் ஸ்கெட்சை வர சூறா வந்துருவா போல. வேலையே ஆமாட்டேன். தலை வணக்கம் தலை. ரஜா அசால்ட் மட்டும் தானே? ஆமாம் தலை. ஏன்னா ரிஸ்கான ஏரியா, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வையேன் காலி ஆகிடுவோம். கெச்சை ஃபாலோ பண்ணால் பிரச்சனையே இல்லை, புரியுதா? ஓகே தலை. சப்பா மேட்ருக்கெல்லாம் கெச்சு கேட்குறானுங்க பச்சை. ரொம்ப பெருமையாக இருக்குது மச்சி. கெச்செல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஆளாயிட்ட. டேய் மேகநாதா, மவுத்கான்லாம் மிஸ் பண்ணுற நாச்சரா உனக்கு? சொல்கிறா, டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்டா நீ. அச்சி என்னன்னு சொல்லு. நாங்களாம் இல்லை. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு பொண்ணு மேட்ரு லவ் பண்ணிச்சு. இப்போ என்னடா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகுதுண்ணா. ஃபீலிங்ஸ் தாங்க முடியலண்ணா. டேய் அல்வாத அண்ணாகிற எப்படா கல்யாணம்? நாளைக்குண்ணா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். நாளைக்கு கல்யாணத்தை வச்சு நீங்கள் போர்டு அணிங்கிற? சூசைட் பண்ணிக்கலாம் தான் போனேன். ஓ பயமாச்சா, அதான் போர்டு ஆட வந்துட்டேன். 10,000 ரூபாய் செலவாகும். துட்டு வச்சுக்கிறாடா? எதுக்குண்ணா? பொண்ணு தூக்கிடலாம். தூக்கிடலாமாண்ணா? அச்சே அச்ச சருக்கு பிளட்லேருந்து வெளில ஒத்துக்குள்ளே வேலையை முடிச்சிடணும். இல்லை காட்டி மேகநாதனுக்கு இன்னொரு 10,000 ரூபாய் காலி. ஏய் அவனுக்கு 10,000 ஜாஸ்தி. நீ வேற கல்யாணம் பண்ணுறது இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு இறங்கி ஒரு டைவர்ஸ் வரும் போல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகுது. நான் இந்த பக்கமாக தேடுறேன். இந்த மூஞ்ச நான் எங்கேயும் தேடுவேன். என்ன மேட்டர்? பிடிக்காதுக்கெல்லாம் நடக்குது, அதான் தூயின் போக வந்துக்கிறேன். இல்லை, இஷ்டத்தோடு தான் நடக்குது. இல்லைங்க, அந்த பொண்ணோட லவ்வர் வெளில வெயிட்டிங் பயங்காட்டிட்டு வந்திருப்பானுங்க.
தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தூக்கிடலாம். அப்பெல்லாம் தூக்க முடியாது. ஏன்? என் ஃப்ரெண்டு தான் அவ. நாங்க தான் இந்த கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறோம். அவ லவ் பண்ற பையன் தான் அது. என்னது லவ் பண்ற பையனா? பாசே வண்டி ஆஃப் பண்ணு. நோ பொண்ணுங்கண்ணா. ஏய் உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுச்சு. நோ பார்க்கும்போதெல்லாம் சிரிக்குண்ணா. டைம்லாம் கிட்ட கூட கரெக்டாக சொன்னோம். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நீ தூக்கி மட்டும் வந்துரு. 2 நாள்ல எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி செட் பண்ணிடுவேன். டேய் பச்சை, என்னடா இவன் பொண்ணை கத்தினுவா கன்வின்ஸ் பண்ணிக்கலான்றான். அடிங். நோ எனக்கு தலை கருங்குது. குவார்டர் அடிச்சே ஆகணும். என்ன சொல்ற? மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. 7 கிணறு 7 மலையின் தலைமையில் பச்சமுத்து வீரமுத்துவின் முன்னிலையில் சுண்டல் சக்கர பொங்கல் வழங்கும் விழாவிற்கு உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். சக்கியமா ஏய் புர்ரா. டேய் ஃபங்க்ஷன் அது சுரா, நீ சுரா பேசலாமா? 7 மணின்ற டே பண்ணிதானே அவள் தான். ஏய் பட புடி சேட்டு. பாரா சேட்டு, கோயில் கொடுக்குற துட்டு தானே, என்னடா கொடு. டேய் நான் விளையாடுறியா? அப்போ நாங்கள் இருக்கிறோம். சேட்டு, கோயில் துட்டு கோயிலுக்கு போனோம்னா என்னாண்ட கொடு. அத்தவன் ஜோபிக்கு போனோன்னா அங்கேயே கொடு. என்னப்பா சுரா, நீ தானே மன்ற தலைவர்? எவ்வளோ நாளைக்கு? கடல் இருக்கலாம் சுரா, கரைக்கு வரலாமா? டேய் பச்சா. ஏய் மொத்த அவன் மனசுல வேற ஏதோ ஓடுனுக்குது. நான் மாவட்டத்துக்காக தான் பாக்குறேன். நானும் மாவட்டத்துக்காக தான் பார்க்குறேன். ஏ வீரா, மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாடுற, சும்மா தவறாத. நான் பெருசு என்னடா? நான் எங்க வாய வைக்கணும் வாழாட்டோன்னு உனக்கு தான் தெரியும். சொல்லி கொடுக்க கூடாதா? சொல்லிட்டேன். ஏய் மொத்த தேவையில்லாம உனக்கு என்ன ஸ்கெட்ச் போட வைக்காத. இவங்க நேரத்தில் ஸ்கெட்சு ஸ்ட்ரெயிட்டாக போட வேண்டியதான். என்னடா போடுற எனக்கு ஸ்கெட்சு? நான் போட்டேன். எடா வண்டிய என்ன மண்டை தானே நின்று கலாய்ச்சினே இருக்கிறான். நான் காண்டாகுதுண்ணா. எலெக்ஷன் டைமு பார்த்து நந்துவோம் நீ தான் சொன்ன. பார்த்துக்கண்ணா வேற மாதிரி ஆயிடுவான். இந்த பார் சுரா, அரசியல்னாவே பிரச்சனை தான். ஆனால் பிரச்சனை பண்ணுறது தெரியாமல் பண்ணுறது தான் அரசியல். எவனாவது உன்னை கையை ஓங்கினா அவன் தோள் மேலே கையை போடுறான். அவனை யோசிக்க விடாத, வேலை கொடு. புரியுதா? என்னடா வீரா, இப்படி மொக்கையா சுற்றி நிற்கிறதுக்கு என் தம்பியா கிதாபுக்காரனா ஒரு மவுரு வீட்டு பண்ணலாம்ல கௌரதியா? இப்படி மன்றத்தையே ஊற்று பார்த்துருந்தேன்னு வையே, கண்ணில் காமால தான் வரும். மொக்கையா இருக்குது. டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா டக்கா. ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? எவ்வா தேனல்ல ஸ்கூல் போயிடுறா. இன்னும் வரல? 4 மணிக்கு தானே ஸ்கூல் விடுவாங்க. பார்த்துக்கிட்டுவாப்பா, பொண்ணு வச்சுக்கிறோம், ஒரு சாராகணும். எவ்வா ஃபஸ்ட்டு ஜட்டு வருவா. எல்லாம் தெரியும் தெரியும், மூடு. இவத்து கிடைக்குதான். ஏப்பா வீரா, சொல்லுப்பா. ஒரு பஞ்சாயத்து ஒன்று மாமலை ஒழுங்காக வரதில்லை. என்னப்பா அதிசயமா பஞ்சாயத்துலாம் போக சொல்கிற? நீ போனாதான்ப்பா சரியா இருக்கும். போய் பாரு. ஸ்பாட்டு அத்தோ கடை. என்ன மச்சி, அண்ணா வீட்டில் ஃபுல் மீல்ஸா? அவ சார்பா இல்லையே. என்னடா டூல்ஸ்லாம் போட்டுங்க? பாமச்சி ஒரு பஞ்சாயத்து. எங்கடா? அத்தோ கடை. மாமூல் பிரச்சனை. பச்சை பெட் கட்டினால காசு திரும்ப. ஏய் அக்கௌண்ட்ல வச்சுக்கடா. ஏய் வீரா, போகும்போது 4 டீ 2 பண்ணு சொல்லிட்டு போனா சொல்லுவாங்க. மச்சி போயிட்டு வந்து இவன் மூஞ்சில ஒரு மார்க் போட்டே ஆகணும். என்னடா 2 பாய் 2 ஃப்ரை. ஸ்பாட்டு வந்துட்டப்பா, பேசி பார்க்குறேன். சரியா வரலன்னு வை, லைட்டாக ஒரு கிரிக்கிட்டு வந்துடுறேன். மச்சி ரொம்ப சூடாக்குற, எனக்கே பயமாகுது உன் கோவத்தை பார்த்து. ஹலோ பாஸு, கேட்டால் நானே வச்சு தர போகிறேன். அத்தோவா மொய்ங்காவா?
மாமூலு. மாமூலா? மாமூலா இங்கே விற்கிறது இல்லையே. பாடுறா பயம் விட்டு போச்சு. அதான் நெக்கில் பேசுகிற. மச்சி பெருசு பாவம் ஒரே தட்டில் விட்டுரு. மன்றத்துக்கு அத்தம் மைங்கெல்லாம் வருது இல்லையாமே. நான் கடை நடத்தணுமா வேணாமா? மச்சி இவன்கிட்ட போய் பேசுனேன். பொருள் எடுத்து காதாண்டே போடு. எந்த ஏரியாடா நீ? பெரிய புளுத்தியா? கரண்டிலே கழுத்து எடுத்து போட்டுருவோம் தெரியுமா? விடுண்ணா. அட்ரஸ் மாறிடுச்சுண்ணா. ஏய் யாரா உங்களை அமிச்சா? சுராமுருகண்ணா. சுராமுருகன் மச்சான் நானு. என்கிட்டயே மாமூலா? ஒழுங்கா ஊடு போய் சேரு. ஏய் ராஜா, வாழைத்தண்டு சூப் சாப்பிட்டு போறியா? இல்லை வேணாண்ணா. அடுத்த 45 நாட்களுக்கு கடலுக்குள் யாரும் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. என்ன மார்க் வாங்கி வந்துக்கிறான்? வைலண்ட்டாக பொருள் எடுத்துன்னு போனான், இப்போ சைலண்டாக எடுத்துன்னு வந்துக்கிறான். அத்தோக்கல்ல 2 பேரும் செம்மையாக சாப்பிட்டு வரீங்க போல இருக்குதே. மச்சி பச்சை வெயிட் ஏத்துறாப்ல. டெய்லி எத்தக்கல்ல பார்த்து அவுச்ச மட்டும் ஒரு சம் வாழைத்தண்டு சூப்பம் குடிக்கிறாப்ல. பார்த்து பேசு மச்சி. ஏய் புஸ்கு மூடுறியா? ஏம்பா என்னப்பா? பஞ்சாயத்து அத்தை கடையிலையா சுண்டல் கடையிலையா? அத்தை கடை தான்பா. ஏய் ஏய் கம்முனங்கடா. சொல்லுண்ணா. ஏய் மச்சான், இவனுங்களை விடு. இவனுங்க இப்படி தான். ஒரு பார்ட்டி நம்மளாண்ட ஸ்கெட்சு கேட்டுக்குது. உங்ககிட்ட குத்தா பிசர்லாம் முடிப்பேன்னு சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுறியா? பச்சா பச்சா எந்திரி சாவி கொடு. ஏ பச்சா வெட்டி வேணா போ. கப்டி மச்சி ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறானுங்க. எல்லாம் அந்த மாவட்டத்தோட வேலை. நம்ம கொடையை சுருக்கின்னு பிசுறு இல்லாமல் கழுவணும். புரியுதா? எல்லாம் புரியுது. டீ எடுத்துட்டு வா போகலாம். இந்த பேர் இந்த தந்தா காடியை போட்டு வரணும். காடி ஆஃப் பண்ணாத புத்தா. இது செக் போஸ்ட். தடியில் நீங்கள் கட்டிங் ஊத்தாச்சு கண்டுக்க மாட்டானுங்க ஃப்ரீயாக. லேட்டு இது மெயின் டிராஃபிக். இங்கே ஜனங்க சுற்றினே இருக்கும். இந்த போது பார், இந்த டொக்கு சந்திரி வச்சு பார்ட்டியை லாக் பண்ணிட்டா சந்திரி இல்லாமல் செய்யலாம். ஏம்பா இந்த சந்தில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா செம்மையாக மாட்டுவோம். இதோ இங்கே தான் மட்டும் சந்துக்குது. பிசில் இல்லாமல் முடிச்சலாம்பா. சொல்றியா? போட்டிலாம் சச்சிருவேன். ஏய் நானும் உன்னை பார்த்துனே தான் வரேன். தோற மண்டத்து பக்கம் வந்தானு. ஏய் பால் கைட்டு பிடிச்சி வெளியே தள்ளுங்க. என்ன சுரா, நீயும் இந்த மண்டலத்தில் மறுவா சாதா இருந்த தலைவர் ஐட்டன்ற இடத்துல ஆளதப்பா. இறங்கி வேலை செய்யணும்டா. ஏய் ஆல்ரெடி உன் மேல செம்ம காண்டகிறேன். ஒழுங்கா போயிடு. செத்துருவேன். விடுதல யார்கிட்ட என்ன பேசணும் தெரியாமல் பேசிட்டான். நான் பார்த்துக்கிறேன். டென்ஷன் ஆகாத. நான் பாக்குறேன். கூட்டு போனா சுரா என்னப்பா அவன் தான் கேனத்தனமா பேசுறானா? நீ அவனுக்கு கீழே பேசு. ஆனால் பட்டவனே ஆடி அடங்கிட்டான். புதுசாக இவர் ஆடுறாரு. நீ மட்டும் மடக்கலாம் வையன், அவள்தான். உனக்கு தெரியும்ல நான் யாருன்னு. விடுமச்சி டென்ஷன் ஆகாத. நமக்கு ஒரு டைம் வரும். அது வரைக்கும் இதே கோவத்தோடு இருந்துச்சு. மச்சி செம்ம காண்டாயிடுச்சு. சார் கட்சி ஆகணும். காசு வச்சுக்கிறியா? இப்படியா? 12 மணி தானே கடையை திறப்பானு.